தக் லைஃப் 37 வருஷம் கழிச்சு கமலஹாசனும் மணிரத்னம் இணைகிற படம். இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த எதிர்பார்ப்பை தக் லைஃப் படம் பூர்த்தி பண்ணுச்சா இல்லையா? இந்த படத்தோட ரிவ்யூ ஷார்ட்டா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம பண்ணுங்க. தக் லைஃப் இந்த படம் கமலஹாசன், சிம்பு, அபிராமி, அசோக் செல்வன், நாசர், த்ரிஷா இப்படி சொல்லிட்டு ஒரு பெரிய கிரீவ் படம் பண்ணியிருந்தாங்க. முதல்ல படத்தோட கதையை பார்க்கலாம் வாங்க. இதுவும் நாயகன் படம் மாதிரி ஒரு கேங்ஸ்டர் படம் தான். நாயகன் படம் முழுக்க முழுக்க பாம்பேல எடுத்திருப்பாங்க. இந்த படம் முழுக்க முழுக்க டெல்லியை பேஸ் பண்ணி தான் காட்டுறாங்க கேங்ஸ்டர் மூவியா. கமலஹாசன் ஒரு பெரிய கேங்ஸ்டர். அந்த டீமுக்கும் போலீஸுக்கும் ஒரு வாரில் சிம்புவோடைய அப்பா தெரியாதனம் போய் மாட்டி இறந்துருவாரு. அப்புறமா சிம்பு எடுத்து வளர்ப்பு பையனா வளர்ப்பாரு கமலஹாசன். சிம்பு அந்த கேங்ல பெரிய வளர்ந்துருவாரு. கடைசியில சிம்புவா கமலஹாசன் அந்த கேங்குக்கு யாரு அந்த மாதிரி ஒரு வார் வரும். கடைசியில கமலஹாசனுக்கு எதிராக சிம்பு திருப்பி விட்டு அங்க இருக்கிற ஆட்களே ஒரு பெரிய நிறைய பிரச்சனை உண்டு பண்ணி கடைசியில சிம்பு இறந்துருவாரு. இது அப்படிதான் படத்தை முடிப்பாங்க. இந்த இடைப்பட்ட இந்த ஃபைட்ல கமலஹாசன் நிறைய முறை செத்து பொழைப்பாரு. ஏன் நிறைய பேர் அவரை கொல்ல பார்ப்பாங்க, தப்பிச்சுருவாரு. ஏன் ஒரு கட்டத்துல நாசர், சிம்புலாம் ஹிமாச்சல் மணாலி அங்க கூட்டு போயிட்டு அவரை அடிச்சு போட்டுருவாங்க. தப்பிச்சு அங்க இருக்கிற புத்த மத துறவிக்கிட்டலாம் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டு நிறைய மருமக்கள்லாம் கத்துக்கிட்டு திரும்பவும் தன்னை கொன்ன கேங்க, அதாவது கூட இருந்த கேங்க இருக்காங்கல்ல, அவர்தான் கமலஹாசனை கொல்ல பார்த்துருப்பாங்க. அந்த கேங்கை பழி வாங்கி ஒவ்வொருத்தரை கொண்டு கடைசியில சிம்புவே கொல்ல பார்ப்பாரு கமலஹாசன். நம்மளை கொல்ல பார்த்தானே நம்ம வளர்ப்பு பையன், அவனை கொல்லு சொல்லிட்டு போவாரு. அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயம் தெரிய வரும். சிம்புக்கு நிறைய விஷயம் புரிய வரும். அப்பாவை கொண்டது கமலஹாசன் இல்ல, அந்த நம்ம கேங்ல இருந்த இன்னொருத்தர் தான் சொல்லிட்டு சிம்பு புரிவாரு. இருந்தாலும் கடைசியில சிம்புவால பிழைக்க முடியாது. இந்த ஃபைட்ல கடைசியில ஒரு அக்யூஸ்ட் ஒரு ரவுடி சொல்லும்போது சிம்பு வயிற்றுல கன்னு பற்றும். கடைசியில கமலஹாசன் பையனை அடிச்சாலும் பரவாயில்ல, காப்பாத்தாலும் முயற்சி பண்ணுவாரு. அந்த கன்னு உள்ள போனதால சிம்பு இறந்துவாரு. ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு கமலஹாசன். அதுக்கப்புறமா இந்த கேங்ஸ்டர் தொழிலே விட்டு சொந்த ஊரான காயல்பட்டினம், தூத்துக்குடி மாவட்டம் அங்க போயிட்டு விவசாயம் பண்ண ஆரம்பிப்பாரு. இப்படிதான் படத்தை முடிப்பாங்க. ஒரு லாங் கேப் 37 இயர்ஸ்க்கு அப்புறமா மணிரத்னம் கமலஹாசன் சேர்றாங்க. அது ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா இந்த எதிர்பார்ப்பை தக் லைஃப் படம் போதுமான அளவுக்கு பூர்த்தி பண்ணல. இதுதான் உண்மை. குறிப்பா இந்த படத்துல திரைக்கதை கமலஹாசனும் மணிரத்னம் சேர்ந்து எழுதியிருக்காங்க. அதுவே படத்துக்கு மிகப்பெரிய டிராபேக். ஏன்னா கமலஹாசனோட திங்கிங் வேற மாதிரி இருக்கும், மணிரத்னம் அவருடைய திங்கிங் வேற மாதிரி இருக்கும். ரெண்டு சேரும் போது எங்க கிளாஸ் ஆச்சுன்னு தெரியல, ஏதோ ஒரு மிஸ் ஆயிட்டு இருக்கு. குறிப்பா இந்த படத்துல சூப்பர் கேரக்டர் பார்த்தா நாசர் தான். நாசரும் கமலஹாசன் சப்போர்ட்டிவா சிம்பு சூப்பரா பண்ணியிருக்காரு. அதெல்லாம் மறுக்க முடியாது. அபிராமியோட கேரக்டர் ரொம்ப வெயிட். ஏன்னா கமலஹாசன் ஒய்ஃபா வருவாங்க. இந்த படத்துல எந்த கேரக்டர் தேவையில்லைன்னா த்ரிஷாவோட அந்த கேரக்டர் தான் எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. த்ரிஷா ஒரு விலை மதுவா தெரியாதனமா மாட்டிப்பாங்க. ஒரு மும்பையில டெல்லியில ஒரு விபச்சார விடுதியில அவரை மீட்டு கமலஹாசன் சின்ன வீடை வச்சுப்பாரு. இந்த சின்ன வீடு கமலஹாசனுக்கா சிம்புக்கா சொல்லிட்டு அது ஒரு ஃபைட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். ஆனா அந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லாத இடம் தான் இந்த த்ரிஷாவோட காட்சிகள்லாம். ஏன்னு தெரியல. இந்த ஒரு கேரக்டர் தான் எனக்கு படத்துல ஏன் வச்சாங்கன்னு தெரியும். வித்தியாசமா முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா எதிர்பார்த்த வரவேற்பு கிடைக்கல மக்கள் மனதில. ஒரு நாயகன் மாதிரி கிளாசிக் கல்ட் மூவியை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் மணிரத்னம் பிளான் பண்ணி எடுத்திருக்காரு. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல சில டிராபேக்ஸ் வந்திருக்கு. மக்கள் பெருசா அந்த படத்தை ஏத்துக்கல. நிறைய டிராபேக் தான். ஒரு சிலர் மட்டும் தான் படத்துக்கு ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாங்க. நீங்க தக் லைஃப் படம் பார்த்துருந்தீங்களா? இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது, பிடிக்காத விஷயம் எது, மணிரத்னோட மேக்கிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? அதை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.